உண்மை நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி. அக்கரைப்பற்று கல்வி வலயத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட உயர்தர கணித விஞ்ஞான பிரிவு மாணவர்களின் பௌதீகவியல் பரிசோதனை கருத்தரங்கு ஒலிவில் அல்ஹம்ரா மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. அக்கரைப்பற்று கல்வி வலயத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட உயர்தர கணித விஞ்ஞான பிரிவு மாணவர்களின் பௌதீகவியல் பரிசோதனை கருத்தரங்கு ஒலிவில் அல்ஹம்ரா மகா வித்தியாலயத்தில் பாடசாலையின் அதிபர் அஷேக் UK அப்துல் ரஹீம் நலிமி தலைமையில் இன்று 17 ஆரம்பமானது. இந்த ஆரம்ப நிகழ்வில் பிரதம அதிதியாக அக்கரைப்பற்று வலய கல்வி பணிப்பாளர் அஷேக் AM ரஹ்மத்துல்லா அவர்களும் கௌரவ அதிதிகளாக அக்கரைப்பற்று வலய கல்வி பிரதி கல்வி பணிப்பாளர்களான திருமதி MM சித்தி ஃபாத்திமா, திருமதி B ஜிஹானா, ALA மஜீத் ஆகியோரும் மற்றும் விஞ்ஞான பாட உதவி கல்வி பணிப்பாளர் MNM மசீன் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர். இதேவேளை பாடசாலைக்கு திடீர் விஜயம் ஒன்றினை மேற்கொண்ட கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி சுஜாதா குலேந்திரகுமார் அவர்கள் வருகை தந்து பரிசோதனை கூடத்தை திறந்து வைத்து பார்வையிட்டவர்களின் முயற்சியினையும் பாராட்டினார். மேலும் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்வு மூலமாக காலத்தில் இப்பாடசாலை மற்றும் அக்கரைப்பற்று வலய பாடசாலை மாணவர்களின் அடைவு மட்டம் மேம்படும் என்றும் அதற்காக வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இப்பௌதிகவியல் கருத்தரங்கில் மாணவர்களின் துறை சார்ந்த பரிசோதனைகள் கூடம் அதிதிகளால் திறந்து வைக்கப்பட்டதுடன் ஒவ்வொரு பரிசோதனை முறைகள் தொடர்பாகவும் மாணவர்களால் அதிதிகளுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. 2 நாள் நிகழ்வாக நடைபெறவுள்ள பரிசோதனை கூடத்தினை பற்று வலயத்தின் 8 உயர்தர பாடசாலைகள் கலந்து பார்வையிட உள்ளதுடன் முதல் நாளான இன்று 4 பாடசாலைகள் பார்வையிட்டன. இந்த 2 நாள் நிகழ்வினையும் பல சிரமங்களுக்கு மத்தியில் ஒழுங்கமைத்து வழிநடாத்தி வரும் பாடசாலையின் கணித விஞ்ஞான பிரிவு ஆசிரியர்களான MACM இஹ்சாஸ், MS உசாமா, MI முஸ்பிரா ஆகிய ஆசிரியர்கள் உட்பட அதிபர், பிரதி அதிபர்கள், உதவி அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பாடசாலை சமூகம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த பிராக்டிகலை செய்கின்ற போது இதனுடைய நுணுக்கங்களை அறிந்து அதன் மூலமாக பரீட்சையிலே சிறந்த சித்தியை அடைவது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் சிறந்த கலைஞர்களாக வர வேண்டும். எங்களுடைய சமூகமும் நாடும் சிறந்த கலைஞர்களை எதிர்பார்க்கின்றது. எங்களுடைய நாட்டுக்கு சிறந்த கலைஞர்கள் தேவையானவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக அறிவியல் ரீதியாக எங்கள் நாட்டையும் சமூகத்தையும் வழிநடத்துவதற்கு ஆளுமை பொருந்திய எதிர்கால கலைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். பொருளாதார ரீதியாக எங்கள் நாட்டை முன்னேற்றுவதற்கு சிறந்த பொருளாதார விற்பனர்கள் எங்கள் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் தேவைப்படுகிறார்கள். இந்த பாடசாலையை மட்டுமல்ல, இந்த ஊருக்கு ஒரு பெரியதொரு சேவையை இந்த பாடசாலை செய்து கொண்டிருக்கிறது. அவரும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் கூறுகின்ற விடயம், இந்த பாடசாலை என்பது நான் செய்வதில்லை, என் ஆசிரியர்களும் எனது உதவி பிரதி அதிகாரிகளும் என் மாணவர்கள் தான் செய்கிறார்கள் என்பதுதான் அவருடைய. இதுதான் உண்மை. ஒரு தலைமைத்துவம் அவ்வாறுதான் இருக்கும். இதன் விளைவாகத்தான் இன்று நாங்கள் இந்த பாடசாலையை பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். கடந்த கால பரீட்சை முடிவுகளை விடவும் தற்காலத்துடைய பரீட்சை முடிவுகள் மிக வேகமாக சிறப்பாக அமைந்து கொண்டு செல்வதை நாங்கள் காண்கிறோம். 2022, 2023 காலப்பகுதிகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற போதும் மிக வேகமான வளர்ச்சியை இந்த பாடசாலை அடைந்து வருவதை நாங்கள் காண்கிறோம். குறிப்பாக பயோசயின்ஸை பொறுத்தவரையில் இந்த பாடசாலை 2022ஆம் ஆண்டு 72% சித்தியை பெற்றிருந்தது. ஆனால் 2023ஆம் ஆண்டு 83% சித்தியை பெற்று வேகமான ஒரு வளர்ச்சியை காட்டுகின்ற ஒரு பாடசாலையாக இருக்கிறது. எனவேதான் எங்களுடைய வலயத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களிலே பயோஸ்ட்ரீமா இருக்கலாம், பிசிக்கல் சயின்ஸா இருக்கலாம், இந்த பாடத்துறைகள் ஏன் ஆர்ட்ஸ் துறையாக கூட இருக்கலாம், மிக சிறந்த வேகமான வளர்ச்சியை எங்களுடைய அக்கரைப்பற்று வலயம் பெற்றிருக்கின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த பாடசாலை பல விடயங்களையும் சாதிக்கின்ற ஒரு பாடசாலையாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் இந்த பாடசாலைக்கு நாங்கள் இத்தகைய ஒரு ஒர்க் ஷாப்பை இந்த பாடசாலையை நடாத்தி எமது வலயத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் இங்கு வந்து பார்வையிட்டு அதன் மூலமாக இந்த முறை ரிசல்ட்ஸை சிறப்பாக அமைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மிக சிறந்த முறையில் இந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து இந்த பிசிக்ஸ் ஒர்க் ஷாப்பை மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய
டிடிமார்களும் எங்களுடைய விஞ்ஞானத்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆசிரியர் ஆலோசகர்களும் மிக சிறந்த வழிகாட்டலை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையை அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய வழிகாட்டல் ஆலோசனைகளின் அடிப்படையிலே நீங்கள் சிறந்த ஒரு ஒர்க் ஷாப்பை இங்கு செய்திருக்கிறீர்கள். இந்த ஒர்க் ஷாப்பின் மூலமாக நீங்கள் உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனைய மாணவர்களின் அறிவை வளர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் எனது மதிப்புக்குரிய தலைவர்களை உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. உலகத்திலே தோன்றிய அத்தனை தலைவர்களும் சிறு கிராமங்களிலே உருவானவர்கள், அதிகமானவர்கள் சிறு கிராமங்களிலே உருவானவர்கள். எனவே ஒலிவில் இருந்த கிராமம் தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியாக தலைமைத்துவத்தை உண்டாக்க முடியுமா என்று நீங்கள் கேள்வி எழுப்ப தேவையில்லை. ஏனென்றால் வரலாறு முழுவதும் வாசித்து பாருங்கள். இவ்வாறான கிராமங்களில் தோன்றியவர்களால் உலகத்தின் தலைவிதியையே மாற்றியிருக்கிறார்கள். எனவே இங்கிருக்கின்ற மாணவர்களாகிய உங்களால் முடியும் இந்த நாட்டின் தலைமைத்துவத்தையும் இந்த நாட்டினுடைய தலைவிதியை மாற்றுவதற்கு. உண்மை நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி.